வாழ்வோம் வாழ்விப்போம். ஞானம் எதை கொடுக்கும்? சிந்தனை மாற்றத்தை தரும் இல்லையா? அப்போ நீங்க உண்மையை உணர்வதற்குரியது உண்மையை நம்ம சொல்றோம். அப்ப இந்த மறைந்த பொருள்கள் எல்லாம் நீங்க இப்போ இறைன்னு வச்சுக்கோங்க, சும்மா கடவுள் தெய்வம்னு சொல்கிற பொழுது கண்ணுக்கே தெரியாது. கண்ணுக்கே தெரியாது. அந்த கண்ணுக்கு தெரியாம இருக்கிறதுனாலதான் உங்க அளவுக்கு நீங்க எப்படி நினைச்சுக்கலாம். உங்க அளவுக்கு நீங்க எப்படி நினைச்சுக்கலாம். உங்க அளவுக்கு முருகரை நினைக்கிறான், இவனுக்கு எப்படி தோணுதோ அப்படி முருகர். இன்னொருத்தன் நினைக்கிற மாதிரி அவனுக்கு தோணும். இப்ப நான் நினைச்ச மாதிரிதான் முருகர், நீ நினைச்ச மாதிரிதான் முருகர்னா சிக்கல் வரும். ஆனா உண்மை அப்படியான இல்ல, உன் அளவுக்கு அது தெரியுது, அவன் அளவுக்கு அது தெரியுது. அப்ப என்ன சொல்லுதுன்னா, போராடுவதற்கு இயற்கை விடவில்லை. பப்ளிக்ல அதை கொடுத்துட்டா, இப்போ முருகர் நேர்லயே வந்துட்டாருன்னா, முருகர் ஏன் கூட வாங்கணும், ஒருத்தன் கையை பிடிச்சு இழுப்பான், ஒருத்தன் காலை பிடிச்சு இழுப்பான், ஒருத்தன் எங்க வீட்டுல வந்து சாப்பிடுறதுன்னு கூப்பிடுவான். தகராறு தான், பிரச்சனை தான். இப்போ முருகர் வரவே இல்லை, நேர்ல இல்லைன்னா நான் நினைச்சுக்கிறேன்பா, அவருக்கு நான் பொங்கல் போட்டுக்கிறேன்பா, நான் எங்க வீட்டுல கொடுத்துக்கிறேன்பான்னு அவன் கொடுப்பான். அப்ப அருவமாக இருக்கும் பொழுதுதான் அது உண்மையாக இருக்க முடியும். உருவமாக இருக்கிற வரை பொய் தான் இருக்கும், பிரச்சனை தான் இருக்கும். அப்ப ஞானம் என்ன பண்ணுகிறது? அருவ பொருளோடு அது என்ன பண்ணிட்டு இருக்குது? உலா வந்து கொண்டிருக்கிறது. அந்த அருவன் வரும்போது என்ன வந்துருது? போட்டி, பொறாமை, சண்டையெல்லாம் இல்லையே. அப்ப இயற்கையிலேயே என்ன பண்ணுதுன்னா, இயற்கை ஒவ்வொன்றையும் தனித்தன்மையாக வைத்துக் கொண்டு அதனுடைய கர்மாவை கழிக்க விடுகிறது. அப்ப நம்ம ஞான பயணத்துல ரொம்ப கவனமாக தெரிந்து வைத்துக் கொள்ள வேண்டிய விஷயம் இதுதான். என்ன விஷயம்? நம்ம கர்மாவை நம்ம கழிக்கணும். அடுத்தவர்களை நம்ம இதுக்கு சாக்கு போக்கு சொல்லக்கூடாது, அவர்களை சாரவும் கூடாது. புரியுதா? நீங்க எந்திரிச்சீங்க, நீங்க தியானம் இருக்கலாம். ஐயோ அவங்க எந்திரிக்கவே இல்லையே, அவங்க வரட்டும், உட்கார்ந்துட்டே இருப்பாங்க. சில வீட்டுகளை நடக்கும், ப்ரேயர் பண்றதுக்கு வரட்டு, வாடா, வா. அவன் வரமாட்டான், அவன் தோட்டத்துல போய் உட்காந்துக்குவான். இங்க அப்பா அம்மாவும் உட்கார்ந்துட்டே இருப்பாங்க, பையன் வரட்டு இருக்காங்க. ஞானம் அப்படி அல்ல. வந்தாலும் சரிதான், வரலனாலும் சரிதான், நீங்க எந்திரிச்சீங்களா, நீங்க தியானம் பண்ண. ஐயோ இது சுயநலம் இல்லையா, என் பிள்ளைய ஒதுக்குற மாதிரி இல்லையா, நான் என் பிள்ளைக்கு உதவ வேண்டாமா, அந்த கதையெல்லாம் இங்க இல்ல. உங்களால எதுவுமே உதவ முடியாது. ஆனா அந்த உண்மையை தெரிந்து கொள்ளணும். அதனால்தான் உண்மை என்பது உணர வேண்டியது. நீங்க வெளியில சொல்லவோ காட்டவோ ஒண்ணும் முடியாது. உண்மைய நீங்க உணர்ந்தாதான் முடியும். நம்ம என்ன சொன்னாலுமே அவங்க லெவலுக்கு தான் அவங்க வாழ்வாங்க, அவங்க லெவலுக்கு தான் அவங்களுக்கு பலன் கிடைக்கும். அப்படிங்கும் போது நம்ம எதுக்கு இருந்து புலம்பணும்? நம்ம லெவலுக்கு நம்ம என்ன பண்ணிக்கணும்? நம்மளே சரி செய்து கொள்ள வேண்டும். 4 மணிக்கு மொழிக்கு வந்தா எந்திரிச்சிருங்க, உங்க பாட்டு உட்கார்ந்து தியானம் பண்ணுங்க. தூங்குறவங்க தூங்கட்டும், தொல்லப்படுத்தாதீங்க. எந்திரிக்கும் போது பண்ணிட்டோம், அவங்க தியானமே பண்ணலையா, பரவாயில்ல, விட்டுருங்க, அவங்க கர்மா. அதுக்காக திட்டக்கூடாது, நீ தியானம் பண்ணலையா, நான் பண்ணேன்னு. அந்த பொதுத்துறையில நீங்க வெளியில இறங்குனீங்கன்னா அங்க குப்பை, சரிவு, சதி, போராட்டம் உடனே வந்து. ஒரு வீட்டுல புருஷன் பொண்டாட்டி 2 பேர் இருக்கிறாங்க. வீட்டுக்காரன் 4 மணிக்கே எந்திரிக்கிறான், அவனுக்கு முழிப்பு வந்துச்சு. வீட்டுக்காரர் என்ன பண்ணிடணும்? விட்டுறணும். என்ன 4 மணிக்கே போய் அங்க என்ன பண்ணிட்டு இருந்தீங்க நீங்க? சொல்லலாமா? சொல்லக்கூடாது. அதான் ஞானம். அவளுக்கு முழிப்பு வந்துதா? 7 மணிக்கு முழிப்பு வந்தா பரவாயில்ல, அவளுக்கு அன்னைக்கு அவ்வளவுதான் நேரம். இவன் 4 மணில இருந்து 7 மணி வரை இவன் தியானம் பண்ணிட்டு இருப்பான். அவர் யாருக்கு? அவன் 7 மணிக்கு மூஞ்செல்லாம் கழுவிட்டு டீயை போட்டு குடிச்சிட்டு அவளும் ஒரு 5 நிமிஷம் தான், அவ்வளவுதான். அது மாதிரி இருக்க முடியாது. ஏன்னா ஆர்வ குறைவு. உங்க ஆர்வத்துக்கு தக்கவாறு தான் வளர்ச்சி வரும். ஆர்வம் குறைஞ்சா அப்புறம் இருக்கலாம்னா நேரமே இருக்காது. எதை எப்ப செய்யணுமோ அதை அப்பவும் சேரணும். அப்ப காலையில எந்திரிச்சா என்ன பண்ணணும்? சங்கல்பம் பண்ணிக்கணும். எந்திரிச்சு மூஞ்ச கழுவிட்டு 3 சித்திரையும் வணங்கிட்டு இறைவேத்த கையில எடுத்து அருள்முதம் ஓதிட்டு இல்லையா,
அதுக்கப்புறம் உட்கார்ந்து தியானம் பண்ணிட்டு அப்புறம் இதை ரெகுலரைஸ் பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா அந்த தன்மை மனம் என்ன ஆயிருதுன்னா அதுக்கு பக்குவப்பட்டு விடும். பக்குவப்படப்பட என்ன ஆகுதுன்னா உங்களுடைய பழைய கர்மா எல்லாம் குறைஞ்சுக்கிட்டே வரும். வளர்ச்சி. அப்போ இது உங்களை சார்ந்து. ஆனா பொதுவா நீங்க சமூகத்துல பாத்தீங்கன்னா இதுக்கு அலோவ் பண்ணவே மாட்டான். நான் சொல்ற நேரத்துல தான் நீ ப்ரே பண்ணணும், இங்க வந்துதான் பண்ணணும், ஸ்டாண்ட் அப், அட்டென்ஷன், சிட் டவுன், இதெல்லாம் சொல்லி என்ன பண்ணுவாங்க, ஒருநிலைப்பட விட மாட்டார்கள். ஒருநிலைப்பட விட மாட்டோம். அவங்க சொல்றதுதான் நம்ம சொல்லணும்னு சொல்லுவோம். அப்போ உங்களுடைய சுய அறிவு அங்க என்ன பண்ணுகிறது, மழுங்கடிக்கப்படுது. இயற்கை அப்படி அல்ல, உங்களுக்குன்னு தனியே அறிவை கொடுத்துரு, தனியான சிந்தனை உங்களுக்கு கொடுத்துருக்குது. அதனால்தான் திருவள்ளுவர் சொன்னார், நுண்ணிய நூல் போல, ரொம்ப அருமையான ஞான கரு, நுண்ணிய நூல் போல கற்பினும் மற்றொந்தன் உண்மை அறிவை மிகும்.